ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம சென்னையில் அவதார் வந்திருக்காங்களா? ஆமாங்க, நம்மளோட சென்னையில் தீவுத்திடல் எல்லாருக்குமே ரொம்பவே தெரியும். அடிக்கடிக்கு அந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷன் போட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த வாட்டி அவதார் தீம் டிஸ்னி வேர்ல்ட் மிஸ்ட்ரி ட்ரெஷர் அப்படின்ற கான்செப்டில் வந்து எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. இதுக்கு என்ட்ரி பார்த்திங்கன்னா பைக்குக்கு 50, காருக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நான் நல்லா க்ரௌடு இருக்கும்னு எதிர்பார்த்தேன், பட் க்ரௌடு இல்லை. நான் போனது வந்து வீக் டேஸில் போனேன். ஒருவேளை வீக்கெண்டில் க்ரௌட் நிறைய வரும்னு நினைக்கிறேன். என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு 120 வாங்குறாங்க. வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி வேர்ல்ட் தான் வந்திருக்கோம். ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு, வாங்க உள்ள போகலாம். ஸ்டார்டிங்கே வந்து டிஸ்னி வேர்ல்டு தான் இருந்தது. எனக்கு டிஸ்னி வேர்ல்டு அப்படின்னு சொன்னதுமே வந்து சிம்பு சார் சாங் தான் வந்து ஞாபகம் வந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்தது. ஃபுல்லாக டாய்ஸு, அப்படியே ஜாலியாக அதுங்க வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. இது மூணுத்துக்குமே சேர்த்து அமௌண்ட் வந்து 120 தான் வாங்குறாங்க. ஸ்டால்ஸு கேம்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் செப்பரேட்டாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மிஸ்ட்ரி வேர்ல்டு வந்து ஜூலை 14 வரைக்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க. வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 o'clock டு நைட் 11 o'clock வரைக்கும். வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மார்னிங் 11 o'clockலேருந்து நைட் 11 o'clock வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ட்ரெஷர் ஹவுஸ் தான் இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ குகை மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அது நிறைய காசு, பணப்பெட்டிகள், யானையோட தந்தம், இந்த மாதிரி நிறைய வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. எப்படியோ ஒரு 8 or 9 ரூம்ஸ் இருக்கும். அந்த ரூம்ஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி தான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. வாவ், நான் கடைசியாக எதிர்பார்த்துருந்தேன் அந்த அவதார் பிளேஸ் வந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. லைட் செட்டிங்ஸாக இருக்கட்டும், அவங்க ஒன்று ஒன்றா செஞ்சுருக்கிற அந்த லீவ்ஸு, மரம், எல்லா ஆர்ட்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த அவதார்ஸுமே பாவம் டே ஃபுல்லாக எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல, ஆனால் பார்க்க அழகாக இருந்தது. உங்களுடைய கிட்ஸும் வந்து கூட்டிகிட்டு போகணுன்னா இந்த பிளேஸ் வந்து ஜூலை 14 வரைக்கும் இருக்கும். கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. இந்த வீடியோவில் ஒன்று விடாமல் எல்லாமே கேப்சர் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்க்கணும், சப்போஸ் போக முடியாத இருப்பீங்கள்ல, ஸோ நீங்களும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஒன்று விடாமல் எல்லாமே கேப்சர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள்.
அவதார் பிளேஸ் முடிஞ்சு வெளியே வரும்போது நிறைய ஸ்டால் இருந்தது. ஸ்லிப்பர்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, பிக்கல்ஸ், நிறைய சோப்ஸ் ஐட்டம்ஸு, தைலம், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்து இருந்தது. இதில் வந்து மகி தான் வந்து மெயினாக மாட்டினார். எல்லாருமே மகியை கூப்பிட்டு வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. இவர் இருக்கார் பார்த்திங்களா, இவர் வந்து என்னை வந்து மகிக்கு அம்மான்னு சொல்லிட்டாரு. ரொம்பவே மனசே உடஞ்சி போயிடுச்சு. நான் என்னுடைய பிரதருக்கு அம்மா மாதிரியாக இருக்கேங்க. சரி நானும் போனால் போதுன்னு விட்டுட்டேன். அண்ட் தென் ஸ்லிப்பர் கடைக்கு வந்திருந்தோம். இந்த ஒரு ஸ்லிப்பர் வந்து 600 ரேட் சொல்கிறாங்க. இது 600க்கு ஒர்த்தா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் நிறைய பிக்கல்ஸ்லாம் இருந்துச்சு. நாங்கள் ஒரே ஒரு பிக்கல் மட்டும் டேஸ்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். சடனாக மகி கையை பிடிச்சி சோப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கேட்டால் டேன் ரிமூவல் சோப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியவே இல்லை. 2 கையும் ஒரே மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் சரிதான் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். நைன்டிஸ் கிட்ஸோடைய ஃபேவரட் சாக்லேட்ஸ், இந்த 2K கிட்ஸ்லாம் பார்க்காத சாக்லேட்ஸ் எல்லாமே அங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் அவங்க சாப்பிட்ருக்க கூட மாட்டாங்க. அந்தளவுக்கு எல்லாமே வந்து க்யூட்டாக டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. 90s கிட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரெட் டாட்டினில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் போட்டுட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஜாம்பி வேர்ல்ட் தான் சூஸ் பண்ணியிருந்தான். அவனோட எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நீங்களே பாருங்கள். வெளியே வந்துட்ட பிறகு நிறைய கடைகள் இருந்தது, குட்டி குட்டி கடை. பட் ரேட் எல்லாமே வந்து ஜாஸ்தியாக சொல்லியிருந்தாங்க. ரைட்ஸ்க்குமே வந்து தனித்தனியாக பே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் எந்த ரைடுக்குமே வந்து போகல. ஒரே ஒரு பன் மட்டும் வாங்கிட்டு கோல்ட் காஃபி வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓரளவுக்கு வந்து ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த எக்ஸிபிஷன் வீக் டேஸ்லேயும் இருக்குது, வீக்கெண்ட்ஸ்லேயும் இருக்குது. டைமிங் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய் பாய்.